ஆர்சிபியோட இத்தனை வருஷம் வரலாற்றுல ஒரு பெஸ்டான வருஷம் இந்த வருஷம் தான். இந்த வருஷம் தான் அவங்க கப் அடிச்சாங்க. ஆனா அதே ஆர்சிபியோட ஹிஸ்டரியில ஒரு ஒஸ்டான வருஷமும் இந்த வருஷம் தான் அமைஞ்சிருக்கு. ஆர்சிபியோட செலிப்ரேஷன் பண்ண வந்தவங்கள 11 பேர் இறந்து போயிருக்காங்க. அதோடு மட்டும் நிக்காம கிட்டத்தட்ட 50 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை கவர்மெண்ட் எதுக்காக எடுத்து நடத்துறாங்க? வெளியில மக்கள்லாம் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டேடியத்துக்குள்ள செலிப்ரேஷன் போய்கிட்டே தான் இருந்துச்சு. இந்தியாவில் கடந்த சில வருஷமா பெரிய அளவிலான கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் இறந்து போயிருக்காங்க. ஆனா இது வளர்ந்த நாடுகளை இப்ப பார்க்க முடியாது. இந்தியாவிலே அதிகபட்சமா கூட்ட நெரிசல் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த வருஷம் மட்டும் 4 பெரிய கூட்ட நெரிசல் நடந்திருக்கு. இது 5வதா பெங்களூர்ல இப்ப நடந்திருக்கு. ஆர்சிபி கிரிக்கெட் அணியோட வெற்றியை கொண்டாட ஏராளமான மக்கள் அங்க கூடியிருக்கிறாங்க. கூட்டம் கட்டுப்பாட்டை மீறி போயிருக்கு. திடீர்னு மக்களோட எண்ணிக்கையும் அந்த இடத்துல அதிகமாயிருக்கு. அதனால மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. இந்த வருஷம் கோயில்கள்ல, ரயில் நிலையத்துல, அப்புறம் மகா கும்பமேளால ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 50க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க. இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 18 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுல அவங்க பெரும்பாலானோர் பிரக்யாராஜ்ல கும்பமேளாக்கு வந்தவங்க தான். அதுக்கப்புறம் ஜனவரி மாசம் பிரக்யாராஜ்ல மகா கும்பமேளா அப்போ அமாவாசை அன்னைக்கு புனித நாள்ல புனித நீராட லட்சக்கணக்கான பக்தர்கள் நெரிசல்ல சிக்கினாங்க. அதனால 30 பேர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் கோவால உள்ள கோவிலுமே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 6 பேர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் புஷ்பா 2 ஷோலையுமே ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு பொண்ணு இறந்து போனாங்கிறது நிறைய பேருக்கு ஞாபகத்துல இருக்கும். ஐபிஎல் அணியோட வெற்றியை கொண்டாட பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்துல அவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறாங்க. நம்ம நாட்டுல கிரவுட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே மோசமா இருக்கு. கூட்டத்தை சரியா நம்மளால கட்டுப்படுத்த முடியல. அதனாலதான் தொடர்ந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்தியாவில் நடந்த 80% கூட்ட நெரிசல் மோசமான கிரவுட் மேனேஜ்மெண்ட்ல தான் நடந்திருக்கு. இந்த ஆர்சிபி கொண்டாட்டத்துல வெளியில் உள்ள மக்கள்லாம் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா நிர்வாகத்தால அது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்திருக்கு. கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. மக்களும் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டேடியத்துக்குள்ள செலிப்ரேஷன் மட்டும் நிக்கவே இல்லை. உள்ள செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது இந்த நெரிசலை பத்தி யாருக்குமே சொல்லவும் இல்லை. ஐபிஎல் பெரிய கேம் தான். விளையாடுற எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்த ஐபிஎல் விளையாடுற நிறைய பேர் கோடீஸ்வரர்கள் ஆகிட்டாங்க. இங்க விளையாடி முடிச்சுட்டு சில பேர் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு சில நாட்டுக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 8 மாசம் கழிச்சு ஐபிஎல் ஆரம்பிக்கும். அப்ப திரும்ப விளையாட வந்துருவாங்க. அவங்களோட வாழ்க்கை நல்லதா இருக்கு. ஆனா இங்க பாருங்க, பல பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கைலாம் இப்ப முடிஞ்சு போச்சு. ஆர்சிபி ஜெயிச்சதை எல்லா ஃபேன்ஸுமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. விராட் கோலி 18 வருஷமா ஒரே டீமுக்காக மட்டும் தான் விளையாடி இருக்கிறார். ஆனா அவர் எத்தனையோ பிரான்ச்சைஸ் எவ்வளவோ அமௌண்ட்டுக்கு ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. அங்கெல்லாம் அவர் கூப்பிட்டு போகாம 18 வருஷமா ஒரே டீமுக்காக விளையாடி இருக்கிறார். அதே மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸோட ஒரு அன்கண்டிஷனல் லவ்வும் ஒரு காரணம். ஆர்சிபி டீம் எத்தனை தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. அதனால நிறைய பேர் ட்ரோலும் பண்ணியிருப்பாங்க. கப்பை வின் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஏதாவது ஒரு மொமெண்ட்ல கலாய்ச்சிருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண பெங்களூர் ஃபேன்ஸ்க்கு நடந்ததுதான் ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயம். ஃபைனல் மேட்ச்ல பஞ்சாபை வீழ்த்தி ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு இம்மிடியேட்டா ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க. நாளைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி செலிப்ரேஷன் நடக்க போகுதுன்னு பெங்களூர்ல. குஜராத்ல ஃபைனல் நடக்குது. அகமதாபாத்ல இருந்து அடுத்த நாள் பெங்களூர்ல ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. ஜெயிச்சு முடிக்கிறதுக்கே 12 மணி ஆயிருது. ஆனா அடுத்த நாள் 5 மணிக்கு இந்த ஈவெண்ட் நடக்குது. நேரம் ரொம்பவே கம்மியா தான் இருந்திருக்கு. நைட்டு 12 மணிக்கு மேட்ச் முடிஞ்சு பிளேயர்ஸ் எல்லாம் தூங்க போறதுக்கே 2 மணி ஆயிருக்கும். ஆனா அடுத்த நாள் 5 மணிக்கு செலிப்ரேஷன் நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 15 மணி நேரத்துல பலாயிரம் பேர் வரப்போறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆயிரக்கணக்கில் கூட்டம் சேர்றதுனாலே கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணணும். நீங்க மக்களை ஒரு இடத்துல கூட்டுறீங்கனாலே ஏகப்பட்ட ஸ்டெப் எடுக்கணும். அங்க ஒரு ஃபயர் வேன் நிக்கணும். ஏதாவது தீ பிடிச்சிச்சுன்னா அணைக்கிறதுக்கு, காப்பாத்துறதுக்கு. அதுக்கப்புறம் 1000 பேருக்கு மேல சேர்க்கறதுனால அங்க ஒரு ஆம்புலன்ஸ் வேனும் நிக்கணும். மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணியும் இருக்கணும். அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் கிட்ட சொல்லணும். போலீஸும் மத்த ஊர்ல இருந்து நிறைய போலீஸ உள்ளுக்குள்ள இறக்கி டிராபிக் அங்க பாதிக்காம இருக்கிற மாதிரி பார்க்கணும். இதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா பிளான் பண்ணியிருக்கணும். பெங்களூர் முழுக்கவே உற்சாகமா மக்கள் இருக்கிறாங்க. சாயங்காலம் விராட் கோலி வரப்போறாரு, ஆர்சிபி டீம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இதுல எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸுமே செலிப்ரேட் பண்ண வராங்க. எல்லாருமே கிரவுண்டுக்கு போறாங்க. இதுல கர்நாடகா டெபுட்டி சீஃப் மினிஸ்டரும் வராரு. ஒரு ரோட் ஷோ மாதிரி ரோடு ஃபுல்லா போய் எல்லார்கிட்டயுமே கப்பை காமிக்க போறாங்க. பஸ்ல நின்று காமிப்பாங்க. இது எல்லா நாடுகளிலுமே நடக்கிற ஒரு வழக்கம் தான். இதுதான் நடக்க போகுதுனால பயங்கர கூட்டம் வருது. டிக்கெட்டும் கிடையாது. எந்த ஆர்கனைசேஷனுமே கிடையாது. நீங்க எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. அதனால கூட்டம் ரொம்பவே அலைமோகுது. ஆனா மொத்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 35,000 தான். ஆனா வந்தது எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம் பேர். 35,000 எங்க இருக்கிறாங்க? 2 லட்சம் பேர் எங்க இருக்கிறாங்க? ஆர்சிபி கப்பை எடுத்துட்டு ஸ்டேடியத்துக்குள்ள என்ட்ரி ஆறாங்க. அவங்க ஸ்டேடியத்துக்குள்ள என்ட்ரி ஆன உடனே கேட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுலயும் அந்த 35,000 பேர் உட்காரக்கூடிய ஸ்டேடியத்துக்குள்ளேயே பயங்கரமான கூட்டம் இருக்குது. ஆனா வெளியிலயுமே மக்கள் எங்கெல்லாம் நிக்க முடியுமோ அங்கெல்லாம் நிக்கிறாங்க. சில பேர் மரத்து மேல நிக்கிறாங்க. பஸ் மேல நின்னுட்டு பாக்குறாங்க. ஸ்டேடியத்துக்கு வெளியில பாத்தீங்கன்னா 2 லட்சம் பேர் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அதை போலீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறாங்க. ஸ்டேடியத்துக்குள்ள ஃபுல் ஆயிடுச்சுன்னு தெரியுது. ஆனாலும் உள்ளுக்குள்ள எப்படியாவது உள்ள வந்துடணும், எப்படியாவது கோழியை பார்த்தோம்னு நினைச்சிட்டு நிறைய பேர் உள்ளுக்குள்ள என்ட்ரியாக ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துலதான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. யாருக்கு யார் மேல் விடுறாங்க, யார் மேல நடக்கிறாங்கன்னு தெரியாம இருந்திருக்கு. தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தர் மேலேயே ஒவ்வொருத்தரா விழுந்து 11 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுல நிறைய பேர் ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் ஆயிருக்காங்க.
வெளியில இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் செலிப்ரேஷன் மட்டும் உள்ள நடந்துகிட்டு இருக்குது. உள்ள இருக்கிற பிளேயர்ஸ்க்கு இத சொன்னாங்களா இல்லையானே தெரியல. 18 வருஷமா ஆர்சிபி டீமுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் அவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஆர்சிபி டீம் வின் பண்ணி செலிப்ரேட் பண்ணத பார்க்க வந்தப்பதான் இப்படி ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு. இந்தியா உலக கோப்பையும் ஜெயிச்சது, 2020 வேர்ல்டு கப்பையும் ஜெயிச்சது. ஆனா அப்பவும் இந்தியாவுல செலிப்ரேஷன் நடக்கதான் செஞ்சது. ரோடுகள்ல செலிப்ரேஷன் மக்கள் பண்ணுனாங்க. ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அப்ப நடக்கல. ஆனா அதுக்கு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட் அப்ப இருந்துச்சு. அதே மாதிரி ஆர்சிபி டிராபி ஒன்றும் இந்தியாவோட பெருமை கிடையாது. அதை மக்களும் புரிஞ்சுக்கணும்.